மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து 10 சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான வாக்குப்பதிவு இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு தொடங்கியது. எல்லா வாக்குச்சாவடிகளில் சுமூகமாக போலிங் ப்ராசஸ் சுமூகமாக தொடங்கி இருக்குது. மற்றும் இன்றைக்கு தினம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 3540 வாக்குச்சாவடிகள், 1065 லொகேஷன்ஸ் இருக்க வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளில் சட்டம் ஒழுங்கு மற்றும் சுமூகமாக வாக்குப்பதிவு பணிகள் பார்க்கறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணியிருக்கோம். குறிப்பாக சிஏபிஎஃப் டிப்ளாய்மெண்ட் மற்றும் அதர் ஸ்டேட் போலீஸ் டிப்ளாய்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் டிப்ளாய்மெண்ட் உள்ளிட்ட அனைத்து செக்யூரிட்டி மெஜர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் நம்ம ஜோனல் ஆஃபீஸர்ஸ் மற்றும் அதர் சீனியர் லெவல் ஆஃபீஸர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற சீனியர் லெவல் ஆஃபீஸர்ஸ் தொடர்ந்து எல்லா வாக்குச்சாவடிகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எவ்ரி 1 hour 2 hour காலகட்டத்தில் விசிட் பண்ணிவிட்டு எல்லா வாக்குப்பதிவு சுமூகம் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் மற்றும் ஸ்மூத் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷனுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகள் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த தடவை வாக்காளர்களுக்கு நம்ம மாவட்டத்தில் அனைவரும் வாக்குச்சாவடி 100% போலிங் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரணும். அப்படி பல வகையான முயற்சிகள் நம்ம எடுத்திருக்கோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்த வாக்குப்பதிவு பர்சன்டேஜோட கண்டிப்பாக இந்த தடவை அதிகமாக இருக்கும் அப்படி எதிர்பார்க்குறோம். காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 7 மணிலேருந்து ஒரு ஓட்டர் டர்ன் அவுட் அப்படி நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல முறையில் இருக்குது. எல்லா வாக்குச்சாவடிகள் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஈவினிங் 6 மணிக்கு நம்ம ஓட்டர் டர்ன் அவுட் எடுக்கும்போது கண்டிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்த வாக்குப்பதிவோட கண்டிப்பாக இது நல்ல முறையில் இருக்கும் அப்படி எதிர்பார்க்குறோம். அனைத்து வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கெங்கெல்லாம் இவிஎம் மோஸ்ட்லி இவிஎம் ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்கும். அந்த இவிஎம் ரீப்ளேஸ்மெண்ட் இமீடியட்லி ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு உண்டான பணிகள் தொடங்கியிருக்கு. அதனால எல்லா இதில் போலிங் டைம் 7 AM to 6 PM, காலையில் 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் இருக்கு. இன்கேஸ் 6 மணிக்கு முன்னாடி கூட டோக்கன் கொடுத்துட்டு அவங்களுக்கு வாக்குப்பதிவு பண்ண ஏற்பாடுகள் பண்றோம். 6 மணி வரைக்கும் யாரெல்லாம் வரிசையில் இருப்பாங்க அவங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. வெயிலின் ஏற்பாடுக்கு கூடுதலாக ஏதாச்சும் வெயில் அதிகமாக இருந்துச்சு, சிரமப்பட்டாங்கன்னா வேற ஏதாச்சும் மாற்று ஏற்பாடு திட்டம் இருக்கு? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வாக்குச்சாவடிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை நம்ம கலர் கோடிங் ஏற்பாடு கூட பண்ணியிருக்கோம். முக்கியமாக கிளஸ்டர் பூத்ஸ், ஒரே இடத்துல நிறைய வாக்குச்சாவடிகள் இருக்கிற இடங்களில் வாக்காளர்களுக்கு சுமூகமாக அவங்க வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க உண்டான எல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முக்கியமாக கலர் கோடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிங்க், மரூன், லைட் ப்ளூ, ப்ரௌன் உள்ளிட்ட 5 கலர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி அதில் வர வாக்காளர்களுக்கு நேரடியாக என்ட்ரன்ஸ்லேருந்தே அவங்களுக்கு என்ன வாக்குச்சாவடி இருக்குது அப்படி மார்க்கிங் மூலமாக இது பண்ணியிருக்கோம். மற்றும் இந்த வெயில் 4 நாளில் நம்ம அதுக்குண்டான எல்லா வாட்டர் ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மெடிக்கல் டீம்ஸ் எல்லா முக்கியமான இடங்களில் இருக்கும். அதனால் ஏதாவது உதவி தேவை இருந்தால் உடனுக்குடன் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். எல்லா முக்கியமான லொக்கேஷன்ஸில் வாலண்டியர்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கூட சீனியர் சிட்டிசன்ஸ் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு வாக்குச்சாவடி சென்டருக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. நல்லா கலர்ஃபுல்லான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. செலவினம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற காரணம் முக்கியத்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வருகின்ற எல்லா வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வரும்போது வாக்களித்து வெளியே போகும்போது அந்த ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மெமரபிளாக இருக்கணும். நல்ல முறையில் எல்லா ஏற்பாடுகள் இருக்குது. ஜஸ்ட் வாக்களிப்பது மட்டுமே இல்லாமல் இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் அவங்கள ஒரு பார்ட் ஆஃப் தி டெமோக்ரஸி அப்படி ஒரு ஃபீல் கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் க்ரீன் போலிங் ஸ்டேஷன், பிங்க் போலிங் ஸ்டேஷன், யூத் மேனேஜ் போலிங் ஸ்டேஷன் அப்படி பல வகையான கான்செப்டில் பண்ணியிருக்கோம். இங்கே மட்டுமே இல்லாமல் எல்லா இடங்களில் குறிப்பாக ஒரு 85 லொக்கேஷனில் இந்த மாதிரி நம்ம முயற்சி எடுத்திருக்கோம். வாக்காளர்கள்லேருந்து அவங்களுடைய ஃபீட்பேக் வாங்குறதுக்கு கூட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு எல்லா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு என்னுடைய வேண்டுகோள், எல்லாருக்கும் உங்களுக்கு எபிக் கார்டை நம்ம எல்லாம் டெலிவர் பண்ணியிருக்கோம். எல்லாருமே 100% வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஹாட் வெதர், வெயில் காலனால நம்ம பட்டர் மில்க் கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதர் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி கூட நம்ம வாக்குச்சாவடி எல்லா இடங்களுக்கு வாக்காளர்களுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். மலைவாழ் மக்களுக்கு நம்ம முக்கியமாக வனத்துறை மற்றும் நம்ம எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸோட இணைந்து அவங்களுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். முக்கியமாக எஸ்டேட்ஸில் உள்ள இருக்கிற எல்லா வாக்காளர்களுக்கு
எடுத்து போகிறதுக்கு வந்து நம்ம வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40 வண்டிகள் 10 சட்டமன்ற தொகுதி 40 வண்டிகள் இருக்குது. அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சரி சீனியர் சிட்டிசன் வந்து அந்த வெஹிக்கிளுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரெஸ் ரிலீஸ் கூட வந்து கொடுத்துருக்கோம். நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அவங்க கால் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாக்குச்சாவடிக்கு சென்றதுக்கு வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த வசதி கூட வந்து வாக்காளர் பயன்படுத்தலாம். நன்றி. Sir, what are the arrangements have been made for this free and fair polling? In Coimbatore district, across all the 10 assembly constituencies, we are having 3,540 polling stations spread across 1,065 locations, and we have made a dedicated deployment plan involving the CAPF personnel, then other state police personnel and Tamil Nadu state police personnel to ensure that smooth conduct of the election is taken care. And we have also deployed officers of senior rank levels to regularly visit these polling stations to ensure that no issues are reported, and if at all any issues are, it is resolved immediately without any hurdle to the voters. And if you see this time across the district in all the 10 ACs, we have made elaborate arrangements to the voters, mainly to facilitate them to reach out to their polling stations wherever there are cluster polling stations, wherever 8 or more than 8 polling stations are located in a single location. We have done color coding involving 5 different colors, and voters are guided to those booths with the help of volunteers, and also the color markings on the floor. And we have made arrangements of shamiana, help desk, and also made arrangements for drinking water facility. And if you see this time, we have stressed more upon voting experience. So voters should come out in large numbers, and they should feel that voting is part of the democracy, and the experience of voting is memorable to them. We have taken elaborate arrangements. We have a lot of efforts also in this regard, and we are expecting good turnout this time in Coimbatore compared to the last assembly elections. Yeah, there was a delay in this voting, in particular booth number 76 because of machine issue. So the faulty machine has been replaced, and immediately the polling has resumed. There are no issues. Yeah, there are some issues in the south constituency regarding there's a distribution of cash and what people are gathering in pockets like this. What steps have been taken? Wherever we are getting complaints pertaining to such cases, immediately control room is alerted, and wherever complaints are coming through C-Vigil from Election Commission of India's mobile application, immediately action is being taken in these cases, and flying squads are directed to go to the location and take appropriate action. Will there be extended time for this delayed polling booths? Or The polling time is 7 a.m. to 6 p.m. Yeah. and people in the queue before 6 p.m. will be given token, and they will be permitted to So the vote. morning half an hour with the issue in this booth number 76. That's what till 6 p.m. People can vote. Those who are coming before 6 p.m. and on the queue, they will be given token, and they can vote. So how about the number of security personnel that have been deployed in Coimbatore? It is, if you see, it is combination of 3 forces. The CRPF, we are having other state police personnel, and the Tamil Nadu police. We have drafted a detailed deployment for both the city and as well as the district. So, and we have given the detailed press release yesterday also involving how many manpower is involved. Thank you. Thank you.